இன்று துவங்கி இருக்கும் ஐநா மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒருமனதாக முடிவெடுக்கப்படவில்லை என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நேற்று பிபிசி தமிழோசையிடம் கூறியிருந்தார். அவரது அந்த கருத்து குறித்து அவரால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான சுமந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன். கடைசியாக நடந்த பாராளுமன்ற குழு கூட்டத்திலே திரு பிரேமச்சந்திரன் சொன்னதை போல பலருடைய கருத்துக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனீவாவிலே பிரசன்னமாயிருக்க வேண்டும் என்பதாக இருந்தது. எங்களிலே கூட அநேகமானவர்கள் அப்படியான சிந்தனையோடு தான் இருந்தோம். ஆனால் அதே வேளையிலே நாங்கள் பல ராஜதந்திரிகளோடு கலந்து ஆலோசித்து இந்த கூட்டத்தொடர் நாடுகள் அங்கம் வகிக்கின்ற ஒரு கூட்டம், 47 நாடுகளுக்குத்தான் அங்கத்துவம் உண்டு. அதை விட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். அப்படியாக கலந்து கொள்ளுகிறவர்கள் பேசுவதற்கு 3 நிமிடம் கொடுக்கப்படும். ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு அதிலே இடம் இல்லை. அது மட்டுமல்ல, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலமாக போகிறவர்களும் அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி போகக்கூடாது என்றொரு வரைமுறையும் அங்கு இருக்கின்ற பல காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இன்றைக்கு அவர்களுடைய அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு ஜெனீவா மாநாட்டிலே எதிரொலிக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே நாங்கள் செல்வதன் மூலமாக அதனை செய்ய முடியாது என்பது எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிய வந்தது. ஏனென்றால் நாங்கள் அங்கம் வகிக்காத ஒரு கூட்டம், எங்களுக்கு அங்கே ஒரு இடம் கிடையாது. ஆனால் இலங்கை தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக கூறிக்கொண்டு பல தமிழ் அமைப்புகள் ஜெனீவாவுக்கு சென்றிருக்கின்றார்களே. ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தை போல நாங்கள் செயற்பட முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு பிரதான அரசியல் கட்சி. இந்த விஷயத்தை குறித்து பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்திருப்பவர்கள் ஆனபடியினாலே அந்த கூட்டத்தொடருக்கு நாங்கள் அங்கே சென்று வழியை ஆட்களை மறைத்து பேசிக் கொண்டிருக்காமல் அவர்களுக்கு நேரடியாக உத்தியோகபூர்வமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெரியப்படுத்துவது சால சிறந்தது என்று எங்களுக்கு மிகவும் பக்குவமான ஆலோசனை கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் நிமித்தமாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. பக்குவமான ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது என்றால் எந்த ராஜதந்திர தரப்பிலிருந்து அப்படியான ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது? ஒரு குறித்த நாட்டை நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் கலந்தாலோசித்த எல்லா நாடுகளுமே ஒரு நாடு கூட நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லியிருக்கவில்லை. ஆகையினாலே அவர்களுடைய ஒரு ராஜதந்திர நோக்கோடு நாங்கள் அதனை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பிரேரணையை கொண்டு வருகிற, அதனை நிறைவேற்ற போகிற நாடுகள் கூட, அதில் மும்முரமாக செயற்படுகிற பல நாடுகள் கூட அப்படியான ஒரு ஆலோசனை எங்களுக்கு சொன்னதன் நிமித்தமாகவும் நாங்களும் அதை குறித்து சிந்தித்த போது இதுதான் சிறந்த வழி என்று எங்களுக்கு தோன்றினாலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து இந்த முடிவுக்கு வந்தோம். குறிப்பா இந்திய ராஜதந்திர வட்டாரங்கள்ல இருந்து நீங்கள் எப்படியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அல்லது எடுத்தால் நலம் என்கின்ற ரீதியில் ஏதாவது சமிகைகள் வந்ததா? இந்திய ராஜதந்திர வட்டாரங்கள்ல இருந்து நாங்கள் இப்படித்தான் செய்ய வேணும், இப்படித்தான் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. நாங்கள் ஜெனீவாவுக்கு போவதாக இருந்தால் நாங்கள் போயிருக்கலாம். அவர்கள் அதை குறித்து எதுவுமே சொல்லவில்லை. எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கின்ற தரப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தனித்தனியாக எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை இதுவாகத்தான் இருந்தது. ஆலோசனை வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் யார் யாரையெல்லாம் அணுகினீர்கள்? இந்த கூட்டத்தொடரிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பல நாடுகளை நாங்கள் அணுகிட்டோம். ஒரு குறித்த நாடு என்று மட்டும் சொல்ல முடியாது. இவ்வளவு விவரமாக நீங்கள் தெரிவிக்கின்ற இந்த கருத்துக்களை கடந்த சனிக்கிழமை அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே இந்த மாற்று கருத்து வந்திருக்காது அல்லவா? தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கருத்து தெரியும். நாங்கள் எப்படியாக இந்த கலந்தாலோசிப்பை நடத்தினோம் என்று அவர்களுக்கு தெரியும். கலந்தாலோசித்து அந்த ஆலோசனை வைத்துத்தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தோம் என்றும் நான் சொல்ல மாட்டேன். எங்களுடைய அறிக்கையிலே சொல்லப்பட்ட காரியங்களும் மிகவும் முக்கியமானவைகள். நாங்கள் அங்கே சென்று எங்களுக்கென்று ஒரு பங்கு இல்லாத இடத்து அதே வேளையிலே அந்த அறிக்கையிலே நாங்கள் சொன்ன விடயங்களையும் உத்தேசித்துத்தான் நாங்கள் இந்த தீர்மானம் வந்தோம். அது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கலந்தாலோசித்து எடுக்கப்பட்ட தீர்மானம். திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வைத்துள்ள அந்த கருத்துக்களும் கடுமையான விமர்சனங்களும் நீங்கள் மற்றும் திரு சம்பந்தன் அவர்கள் மீது நேரடியாக வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் அல்லது ஒரு தாக்குதல் அப்படின்னு நீங்க பார்க்கிறீங்களா? அதை குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் கலந்தாலோசித்த பிறகுதான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இப்ப இன்றைக்கு கொழும்பு திரும்பியுள்ள திரு பிரேமச்சந்திரன் அவர்களுடன் நீங்களோ சம்பந்தர் அவர்களோ பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததா, இல்ல அவர் உங்களை தொடர்பு கொண்டாரா? இதுவரை அவர் தொடர்பு கொள்ளவில்லை. தொடர்பு கொள்வார் என்று எதிர்பார்க்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த சுமந்திரன்